ஆகையினால் இந்த எலெக்ஷன் டைமில் எவ்வாறான பதிவுகளை நீங்கள் எப்படி சொல்லணுமன்றதை அதை தீர்மானித்து கொள்ளுங்கள். இன்று தான் முடியுது எலெக்ஷன். இது ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முக்கியமானவர்கள். கதைக்கும் போது யோசிச்சு கதைங்க. அதாவது மக்கள்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை தீர்மானித்து கொள்ளுங்கள். ஆகையினால இந்த மக்களுக்கு செய்கிறத விட்டுட்டு சும்மா எடுத்தம் பறிச்சோன்னு சொல்லி திடீர்னாப்பில் இப்படி கதைக்கணும், இப்படி மக்கள் மனசை வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை பார்க்க வந்திருக்கோம். என்னென்னு கேட்டால், இந்த எலெக்ஷன் டைமில் நாங்கள் இவ்வாறான இதெல்லாம் மேற்கொள்ளணுமென்று நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எடுத்த உடனே இந்த மீட்டிங்கில் அதிமேதகு வேலைப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பற்றி தான் கூடுதலாக கதைக்கிறது. அந்த கதை என்னத்துக்கண்டு எங்களுக்கு விளங்கையில், அதாவது அவரை சாட்டியே இந்த 31 வருஷமாக நாங்கள் இது செய்கிறோம்னு சொல்லி எல்லோரும் கதைக்கிறது. 31 வருஷமாக ஆட்சி செய்தது என்ன வேறு யாரும் செய்தாங்களா? இல்லையா, இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் தானே ஆட்சி செய்தது. ஆனால் அந்த மீட்டிங்கில் நாங்கள் இப்படியான கதைகளை கதைக்க வேண்டிய நான் நிறைய மீட்டிங்கள் நான் போன இடத்துல பார்த்தா அவங்க கதைக்கிற முழுதும், அதாவது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, அதாவது மக்கள்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை தீர்மானித்து கொள்ளுங்கள். ஆகையினால இந்த மக்களுக்கு செய்கிறத விட்டுட்டு சும்மா எடுத்தம் பறிச்சோன்னு சொல்லி திடீர்னாப்பில் இப்படி கதைக்கணும், இப்படி மக்கள் மனசை மாற்றணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்காதீங்க. ஏன்னா மக்கள் நினச்சா எதுவும் செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் ஓட்ஸ் போட்டால் ஓட்ஸையும் இது, அதாவது அவங்களோட கையில் தான் இருக்குது வாக்களிக்கிறது. வாக்களிக்கவும் முடியும், அந்த வாக்களிப்பை நிப்பாட்டவும் முடியும். ஆனால் மக்கள் அப்படி செய்ய ஆசைப்படையில் நீங்கள் எடுக்கிற மீட்டிங் எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, எந்த மதத்தவர் சார்ந்தாலும் சரி, நீங்கள் எடுக்க போகிற முடிவு என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் கதைக்கும்போது, மீட்டிங்கில் கதைக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறீங்க. என்னென்னு கேட்டால், இப்படி பிரச்சனை எங்களுக்கு 31 வருஷம் அதிமேதகு தமிழில் தேசிய தலைவர் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இதில் சம்மந்தப்பட்ட கதைக்கிறதும். அடுத்தது அவர் என்னத்துக்கு அவர் இழுக்கிறீங்க உள்ள, அவர் இத்தனை வருஷ காலம் 31 வருஷ காலத்துக்குள்ளேயும் பிரச்சனை நடந்து முடிஞ்சு, இந்த பிரச்சனைக்கு பிறகும் அவர் மேலதிகமாக மக்களோட இவ்வளோ இணைஞ்சு கொண்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா அவரை போட்டு இழுத்து எந்த மீட்டிங் தான் யார் வச்சாலும் சரி, எல்லாரும் தான், நம்ம மதத்தவர் செய்தாலும் சரி, மற்ற பிற மதத்தவர் செய்தாலும் சரி, பிற மொழி பேசுகிற ஆட்களும் இருந்தாலும் சரி, சகோதர மொழி பேசுகிற இதுவும் அப்படி தான் இருக்குது. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, தமிழ் மொழியை சேர்ந்த ஆட்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. எல்லோரும் நீங்கள் ஒரு ஆளைத்தான் சுட்டி காட்டி கதைக்கிறீங்க. ஆகையினால் எங்களுக்கு அது வேணாம். நீங்கள் ஓட்ஸ் கேட்க போனால் ஓட்ஸை மட்டும் கேளுங்க. நிறைய பேர் இந்த ப்ராடுத்தனம் பண்ணது ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம். GMCலன்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருந்தார் டிக்டாக்ல. அவர் செய்த இதில்னு பார்த்தா, நாங்கள் எவ்வாறான இதை செய்திருக்கோம்னு சொன்னால், இப்போ அவர் கொள்ளையடித்ததாகவும், இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல க்ரௌண்ட் வந்துருக்குது, மில்லியன் கணக்கில் பில்லியன் இது செய்ததாகவும் போட்டுக்கிறார். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீங்கள் டிக்டாக்கில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்துட்டு நேரடியாகவே ஒரு தகவலை கொடுத்து, நீங்கள் சட்டபூர்வமான முறையில் நீங்கள் ஒரு வீடியோ இருக்க மாட்டா வீடியோ எடுத்து காட்டி அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய ஒரு ஆளுமே தெரியல. ஏதோ வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு முறை இப்படி பிரச்சனை வந்திருக்குது, அதை சொல்கிறீங்க. மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் எலெக்ஷன் கேட்க போகிற ஆட்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை மட்டும் முடிவெடுத்து கொள்ளுங்கள். ஏன்னா வேறொரு கதையும் தேவையில்லை. அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் தான் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். நாங்கள் மேலதிகமாக தான் செய்ய போகிறோம், இப்படி தான் கதைக்க போகிறோம்னு இருந்தால் மக்களுக்கும் யோசனை வரும், மக்களுக்கும் ஒரு ஆத்திரம் கோபம் வரும். ஆகையினால் இந்த எலெக்ஷன் டைமில் எவ்வாறான பதிவுகளை நீங்கள் எப்படி சொல்லணுமன்றதை அதை தீர்மானித்து கொள்ளுங்கள். இன்று தான் முடியுது எலெக்ஷன். இது ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முக்கியமானவர்கள். கதைக்கும்போது யோசிச்சு கதைங்க, நிதானமாக கதைங்க. எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் எப்படி காய்ச்சி எங்களோட தமிழினத்தை ஒரு மாதிரியாக மட்டம் தட்டிட்டீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் கதைக்கும்போது மறக்காமல் யோசிச்சே கதைங்க. இதை விட்டுட்டு எங்களுக்கு மித்தின 31 ஆண்டுகளுக்கு நாங்கள் இப்படித்தான் செய்தோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். என்னத்தை செய்தீங்க? இது ஒரு பிரயோஜனம் இல்லை.
மக்கள் ஒரு தரம் விழிப்புணர்வு ஆயிட்டுன்னு சொல்லிட்டுனா அதுக்கு பிறகு மக்கள் தண்டை பள்ளி யோசிக்க வலிக்கட்டும். ஆனால் இது நீங்கள் என்ன தான் செய்தாலும் மக்கள் எப்போதும் தடுமாற மாட்டுது. மக்கள் நிதானத்தோடு தான் இருக்குது. மக்கள் நீங்கள் சொல்கிற மீட்டிங் எத்தனை மீட்டிங் வச்சுருக்கீங்க, அத்தனை மீட்டிங்கும் மக்கள் ஓம்போட்டு தான் வந்து கொண்டிருக்குது. அதனால் நீங்களும் யோசிச்சபடியே கதைங்க. சில விஷயங்கள் அது எந்த விஷயமா இருந்தால் சரி, வேறு விஷயமா இருந்தால் நீங்கள் அதை தள்ளி போட்டுட்டு காய்ச்சிக்கின்னே இருங்க. எடுத்த உடனே இந்த அவர் 31 வருஷ காலத்துக்கு நாங்கள் இப்படி தான் பிரச்சனை படுறோம், இப்படி தான் இருக்கிறோம்னு சொன்னால் அது கதை போல. இத்தனை வருஷ காலத்துலேயும் அவர் இருந்தார், 31 வருஷமாக இது செய்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியை கவுந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கதைக்காமல் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரியான முறையில் மக்களோட ஆதரவாக இருந்து செய்ய வேண்டிய விஷயம் இது. ஆகையினால் நீங்களும் பார்க்க வேண்டியிருக்குது, மற்றாக்களும் பார்க்க வேண்டியிருக்குது. வாக்களிக்கிறதுக்கு வாக்கை மட்டும் கேட்காம போன உடனே மக்களை மற்றதை பற்றி அங்கே வைக்கிறது அந்த விஷயம் தேவையில்லை. எதாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, மக்களோட நீங்கள் என்ன மாதிரி கலந்துரையாட போகிறீங்க. அதை பார்த்து தான் மக்கள் ஓட்ஸ் போடும். அவன் இவ்வளோ காசு அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ காசு அடிச்சிட்டான்ட்டு ஊழலை கொண்டு வராமல் மக்களுக்கு தான் கொண்டு வந்துருக்குது, மக்களோட சொத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊழலை கொண்டு வராமல் சட்டபூர்வமான முறையில் நிறுவித்தா தான் சரி. அந்த ஒரு கிட்டடியில் இன்னும் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். மன்னார் மாவட்டத்தில் சூறையாடப்பட்ட பில்லியன் கணக்கில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார் GM சீலன். டக்ளஸ் தேவானந்தோட அவர் அதில் உறுப்பினராக இருக்கிறார் போலாக்கு, GM சீலன் சொல்லி அவர் ஒரு இதன்று போட்டிருந்தார். அவர் வீடியோ நீங்கள் பார்க்குறேன். GM சீலன் சொல்லி இருக்கும், மக்களுக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரிண்டு. ஆனால் எவ்வளோ சட்டபூர்வமான எந்த மக்களாக இருந்தாலும் யோசிச்சு தான் ஓட்டு போடணும். இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி யாரும் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நீங்கள் வடிவாக யோசிக்கலாம். எது எடுத்தாலும் சும்மாவே இந்த 31 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, இவ்வளோ இதை முடிச்சிருக்க வேண்டிய ஏதோ நீங்கள் தான் போய் தனிப்பட்ட முறையில் நின்று எல்லாம் செய்த மாதிரி தான் உங்களோட கதைகளும் பேச்சாலும். எந்த மீட்டிங் நான் போகாத ஒரு மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்கிலும் போயிருக்கேன், எல்லா வார்த்தைகளையும் கேட்டிருக்கேன். எடுத்த உடனே அதிமேதக வேலைப்பிள்ளை பிரவாகரனை பற்றி தான் கதைக்கிறது. அது சட்டப்படி குற்றம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கதைச்சி நீங்கள் வாக்களை கேட்கலாம். மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை சொல்லியும் வாக்களை கேட்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் அப்படி கேட்குற மாதிரி தெரியலை. சரியா? பாய்.